இலங்கை உலகுக்கு வழங்கிய கனவான அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க. இலங்கை திருநாட்டின் பெருமைகளை சர்வதேசம் வரை கொண்டு செல்லக்கூடிய திறமைசாலி. 2 முறை பிரதமராக பதவி வகித்தவர். மஹிந்த ராஜபக்சவின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சூத்திரதாரி. உலகமே மதிக்கும் ஒரு உன்னத அரசியல்வாதிக்கு எமது கிண்ணியா மண்ணில் நடைபெற்றது வரலாற்று அவமானம். 2010 முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து கேட்பதால் தான் தோற்று விடுவேன் என பயந்த சின்னமாரு கட்சியை விட்டு வெளியேறினான். எமது தேசிய தலைவனுக்கு செருப்பு மாலை போட்டு கிண்ணியா மண்ணை இலங்கை பூராகவும் தலைகுனிய வைத்தான். அது மட்டுமா, புஞ்சி நிலைமையின் பணத்துக்காக அவன் பின்னால் வாலாட்டி கிண்ணியாவுக்கு கிடைக்கவிருந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை இல்லாதொழித்தான். தற்போது இந்த சுயநலக்காரன் 2015 பொது தேர்தலில் வாக்கு பிச்சை கேட்கிறான். 2015 முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியுடனேயே சேர்ந்து கேட்கிறது. இப்போது எங்கே சென்றது இவனின் தைரியம்? இவனின் செயற்பாடுகளை அவதானித்த கட்சி இவனுக்கு இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியில் சீட் கொடுக்கவில்லை. இப்போது ரிசாத்தின் கட்சியில் சேர்ந்து போட்டியிடும் இவன் நானும் ஐக்கிய தேசிய கட்சிதான் என வெட்கமின்றி கூறுகின்றான். ஐக்கிய தேசிய கட்சி வாக்காளர்களே, வாக்களிக்கும் முன் சற்று சிந்தியுங்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே உங்கள் வாக்கு.